சிறு சிறு போஸ்டர்ல போட்டோ கொடுக்குறாங்கல்ல. இன்னைக்கு அந்த 40க்கு 40ன்றீங்க. இன்னைக்கு 58 உயிர்கள் இறந்துருக்கு. இன்னும் 100கணக்கான உயிர்கள் ஊசலாடிட்டு இருக்கு. அந்த கண் பார்வையை இழந்து மக்கள் தவிக்கிறாங்க. இன்னைக்கு கிட்ட 120 பேர் தவிச்சிட்டு இருக்காங்க. அப்ப 120 திரும்பி போஸ்டர் ஒட்டலாமா? பெருமை பேசலாமா? 120 பேர் பாதிச்சாங்க, 120 பேர் மரணம் அடைஞ்சாங்கன்னு திமுக அரசுக்கு வந்து எல்லாருமே கோஷம் போட்டு இந்தியா முழுவதுமே பெருமை இந்த அரசுன்னு கோஷம் போட்டு எல்லாருமே சந்தோஷமா கொண்டாடலாமா? இது மக்கள் இடத்துல இருந்து விஜய் பிரபுர நான் இங்க இருந்து உங்க முன்னாடி நான் கேட்கிறேன். எங்க பார்த்தாலுமே பிரச்சனை. இங்க சென்னையில பார்த்தா எல்லா கிளப்லயுமே குடிச்சிட்டு பிரச்சனை பண்றது திமுக அரசு. இங்க விட்டா கிராமப்புறங்கள் போட்டா கள்ளச்சாராயம் காய்ச்சி பிரச்சனை பண்றது இங்க திமுக அரசு. இதே மாதிரி கொஞ்ச நாள் முன்னாடி சாதிக் பாஷன் ஒருத்தர் வந்தாரு, கஞ்சா போதேனாங்க. அதுக்கு என்ன பதிலே தெரியல. இப்படி ஒரு படத்துல காமெடி வரும், ஜப்பான்காரன் எதேதோ கண்டுபிடிக்கிறான், ஆனா நம்ம இன்னும் இந்த கலாச்சாரத்தை காய்ச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு விஞ்ஞானம் எவ்வளவோ வளர்ந்துருச்சு. இன்னைக்கு நம்ம எங்கேயோ போயிட்டோம். பக்கத்து ஸ்டேட் மகாராஷ்டிரா, நீங்க டெல்லியில பாத்தீங்கன்னா 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே மெட்ரோ ரயில் வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு இப்பதான் தெருவா ரோட குத்திட்டு இருக்காங்க மெட்ரோ ரயில் போட. இன்னைக்கு ஸ்டாலின் மரியாதைக்கு முதல்வர் சொல்லியிருக்காரு, இன்னைக்கு சட்டசபையில நாங்க அடுத்த தலைமுறைக்கான அரசு, எலெக்ஷனுக்கு தேர்தலுக்கான அரசு எங்கள் இல்லன்ட்டு. நான் சின்ன வயசுல இருந்து இந்த ஸ்கூல் பக்கம் இப்படி போயிட்டு இருக்கும்போது எப்பயுமே இந்த வள்ளூர் கூட்டத்துல வந்து போராட்டங்கள் தான் பாத்துட்டு இருக்கேன். அன்னைக்கு நான் அப்படி சாயலையில போயிட்டு நானே வந்து போராட்டத்துல இறங்கி இருக்கேன். அப்போ அடுத்த தலைமுறைக்கான அரசுனா நான் எதுக்கு வந்து இங்க நிக்கணும்? அடுத்த தலைமுறைக்கு நீங்க வழி வளர்த்தி இருந்து நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா நாங்க எதுக்கு இங்க வந்து நிக்க போறோம்? இது மக்களாக நீங்களும் இளைஞர்களும் சிந்திக்கணும். இன்னைக்கு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து தேவையில்லாம இன்னைக்கு வந்து மரியாதை முதலமைச்சர் சொல்றாரு, இன்னைக்கு வந்து 24 மணி நேரத்துல அந்த அரசு அதிகாரிகள் எல்லாருமே பணிமாற்றம் செஞ்சுட்டோம், இது அரசோட சாதனைன்றாங்க. நாங்க தேர்தலுக்கு பயப்பட மாட்டோம், மக்களோட வாழ்வாதாரத்துக்கு நாங்க சிந்திப்போன்றாங்க. அப்படி சொல்றவங்க கள்ளக்குறிச்சியில சுத்தி இருக்க அதிகாரிகளை மாத்தினீங்களா? இருக்கிற எம்எல்ஏ எல்லாருமே ராஜினாமா செய்ய சொல்ல வேண்டியதானே? அவ்வளவு உங்களுக்கு திராணி இருந்துச்சுன்னா, அவ்வளவு உங்களுக்கு தைரியம் இருந்தா அதிகாரம் மாத்திட்டோம் 24 மணி நேரத்துல நெஞ்ச நிமித்தி சொல்றவங்க ஏன் அங்க இருக்க எல்லாருமே எம்எல்ஏ ராஜினாமா செஞ்சு உங்களுக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா மீண்டும் தேர்தலை சந்திச்சு ஜெயிக்க வேண்டியதானே? அந்த அளவுக்கு தைரியம் இந்த திமுக அரசுக்கு இருக்கா? 40 எம்பி எலெக்ஷன்ல ஜெயிச்ச உடனே அடுத்த டார்கெட் 200க்கு மேல ஜெயிக்கணும்ன்ற சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா 200க்கு மேல ஜெயிக்கணும் நீங்க சொல்றீங்க. ஆனா மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? இன்னைக்கு வந்து உங்க ஆட்சி வந்து 3 வருஷம் ஆயிருச்சு. 2021 2024 இருக்கும். 3 வருஷம் ஆயிருச்சு. என்னைக்கும் அப்துல் கலாம் ஐயா மறைந்து பல வருஷம் ஆச்சு. 2015-16 இறந்தார். ஆனா இன்னைக்கு அப்துல் கலாம் ஐயா பிறந்தனால அரசு விடுமுறை நாள அறிவிக்கிறீங்க. இவ்வளவு நாள் விட்டு இன்னைக்கே அறிவிக்கிறீங்க. திசை திருப்புறீங்களா? நீங்க எல்லாருமே இதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க, கள்ளச்சாராயம் பத்தி பேசுறாங்க, திசை திருப்புறீங்களா? அப்துல் கலாம் ஐயா பத்தி நீங்க வீடியோ கொடுத்தா இளைஞர்கள் எல்லாருமே அப்துல் கலாம் ஐயா பின்னாடி இருக்கிறாங்க, அதை பத்தி பேசுவாங்க. உங்க ஆட்சிக்கு இதனால நல்ல பேர் வரும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? சத்தியமா கிடையாது. மக்கள் எல்லாருமே தெளிவா இருக்காங்க. மக்கள் எல்லாருமே தெளிவா இருக்காங்க. நீ யாருமே திசை திருப்ப முடியாது.